நித்யா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லைட் எரியுது. வெல்கம் டு நித்திஷ் வேர்ல்ட். ஹாய் சொல்டா. குட் மார்னிங். இப்போது கூட நிறைய பாத்திரம் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஸ்டீல் பாத்திரம் தான். இப்போ இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, டிஷ் வாஷர் இருக்கா உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வாங்கி 4 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. ஒரு சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் மழை, கடுமையான மழை பெஞ்சு தண்ணியெல்லாம். வேலை இல்லையா யாருக்குடா? மழை இல்லை. ஆமாம், இப்போ இல்லைடா, முன்னால் மழை பெஞ்சதில்ல. அப்போ வந்து எங்களுக்கு உப்பு தண்ணி ஆகிடுச்சு. எங்களுக்கு போர் தண்ணி தானே. அதில் வந்து உப்பு தண்ணி ஆனது பிறகு எங்களுக்கு அதை யூஸ் பண்ணவே முடியல. நான் அப்படியே வந்து பாத்திரத்தை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி மேலே சாம்பல் பூத்த மாதிரி ஆகிடும். செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக பாத்திரத்தை அடுக்கிறா பாருங்கள். இப்படி தான் அடுக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் எவ்வளோ அழகாக அடுக்கிறா பாருங்கள். ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும், எல்லாமே அழகாக கேட்ச் பண்ணிக்கிறா. அந்தளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் வந்துருக்கு. இப்போ தண்ணி இருக்காடா. அதனால் வந்து நான் சின்ன சின்ன வேலைகள் வந்து இப்போ வீட்டில் செய்ய சொல்லியிருக்கேன்னா அதனால் செஞ்சிகிட்ருக்கா. இந்த டிஷ் வாஷர் வந்து போஸ் கம்பெனி. இது புரியுமா? நல்லா பெருசாகவே நான் வாங்கிட்டேன் வாங்கும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க. அந்த டைமில் வந்து முக்கிய வேலையை சமையல் வேலை முடிச்சுட்டு பாத்திரம் தேய்க்கிறது தான். வந்தவங்களெலாம் தேய்க்க சொல்ல முடியாது. அதனால் எனக்கு யாரையும் தேய்க்க சொல்லவும் பிடிக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் ரொம்ப போராடி நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட அடம் பிடிச்சி என்னுடைய 22 வருஷ வாழ்க்கையில் கேட்டது இந்த ஒரு மிஷினை மட்டும்தான். எனக்கு லக்கு இன்னும் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து என்னால் யூஸ் பண்ண முடியல. அதனால் ஒரு 2-3 வருஷம் வாங்கி ஒரு 6 மாதம் தான் யூஸ் பண்ணேன். ஆமாண்டா, மழை உப்பு தண்ணி ஆகிடுச்சுல்ல. உப்பு தண்ணி ஆனதுனால யூஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானான்னு ரொம்ப கஷ்டப்படுவோம் தேய்க்கிறதுக்கு. அது மழை நாள்லாம் வந்தால் என்னால் வந்து தண்ணியில் கை வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. எனக்கு வந்து வாதம் இருக்கிறதுனால முடக்குவாதம் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால தான் கொஞ்சம் 40+ இருக்கிறவங்க, இல்லை ஏஜ்டு தனியாக இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் இது வந்து இந்த டிஷ் வாஷர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்டோரேஜ் நிறையா இருக்கும் இதில். ஃபுல்லாக டெய்லி யூஸ், அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் பாத்திரத்தெலாம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பாத்திரம் பாருங்க. மார்னிங் அடிக்கிட்டிங்கன்னா சூப்பராக எல்லாமே பலன்னு இருக்கும். நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ வந்து 2-3 நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சூப்பராக ஆகிடுச்சு. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு தப்பை மட்டும் நீங்களும் பண்ணிடாதீங்க. உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா வந்து இந்த தப்பை பண்ணாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு தீந்துருச்சு என்கிட்ட. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம வீட்டில் இருக்கிற சால்ட்டையே போட்டுட்டேன். அது என்னாச்சுன்னா, ஒரு நாள் ஓடிச்சு, அடுத்த நாள் வந்து ஓடலை. அப்புறம் மறுபடியும் அவர் வர சொல்லி இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தார். எல்லாமே ரெடி. என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 1 மந்த்துக்கு முன்னால் வாங்கினேன். அதை இதில் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் நான் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டேன் எல்லாம் வாங்கி. ஏன்னா எது போனாலும் நாகர்கோவிலில் தான் வாங்கிட்டு வரணும். அதனால் டிட்டர்ஜென்ட்டு இதை ஊற்றினா தான் வந்து பாத்திரங்கள் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். தண்ணி நிறைய தேவைப்படுமான்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சூப்பராக ஒரு 5 லிட்டரு ஒரு 6 லிட்டரு தான் தேவைப்படும். இல்லை 4 லிட்டரு, ஒவ்வொரு மிஷினை பொறுத்து இருக்குது. அவ்வளோதான் தேவைப்படும். இது மட்டும்தான் தேவைப்படுது. டிட்டர்ஜென்ட்டு, இந்த ஷைன் கொடுக்கறது, சால்ட், இது 3 தான் முக்கிய தேவை. இதே வந்து டேப்லெட் மாதிரியும் இருக்குது. அதை தூக்கி நம்ம இங்கே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வச்சுட்டாக்கா அது மட்டும் சூப்பராக நல்லா இது பண்ணணும். பாத்திரங்கள்லாம் பளிச்சுன்னு இருக்கும். எவ்வளோ அழகாக அடிக்கிட்டு வர பாருங்கள். எப்பயுமே இந்த கரண்டிலாம் வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும். அப்படி வச்சா தான் வந்து உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வந்து வாஷ் ஆகும். இது இங்கே ஓகே. தட்டு வைக்கிறதுக்கு, டம்ளர் வைக்கிறதுக்குன்னு தனித்தனி பிளேசஸ் இருக்குது. வாங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் பயமுறுத்துவாங்க, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நமக்கே வந்து புரிஞ்சிடும். சரி, எதை எங்கே வச்சா எப்படி நல்லா வாஷ் ஆகும். ஏன்னா உள்ளே தண்ணி போகணும், அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. இருடா வரேன். அவ்வளோதான். இது வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன, ஸ்டீல் பாத்திரம், சில்வர், அது பேர் என்ன, இப்படி குறுக்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா தண்ணி இங்கேருந்து ஃபோர்ஸாக 4 பக்கமும் உள்ள அந்த இது ஃபேன் வழியாக வரும். அப்போ வந்து நமக்கு என்ன சொல்கிறது, தண்ணி வந்து மேலே அடித்து வீணாக போயிடும். பாத்திரங்கள் சரியாக வாஷ் பண்ணாது. அதனால் வந்து நம்ம கவனமாக பாத்திரங்கள் கொஞ்சம் அடுக்குனா போதும். போக போக நமக்கு பழகிடும். செல்லக்குட்டியே யூஸ் பண்ணுறேன்னா பண்ணீங்களா, யூஸ் பண்ண மாட்டிங்களா? நிச்சயம் கொஞ்சம் ஏஜிடாக இருக்குங்க, தனியாக இருக்கவங்கலாம் தண்ணியில் கை வச்சா முடியாது அப்படிங்கிறவங்களும் அழகாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.
சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக அடுக்கியாச்சு. இன்னும் கூட பிளேஸ் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய ஃபேமிலியில் இருக்கவங்களாம் நல்லா நிறைய யூஸ் பண்ணலாங்க. பார்த்தீங்களா, ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. இது வேறு இது இங்கே இடிக்கிறதுல அதனால போகாது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான். பத்தும் இது வந்து இந்த டைம் இருக்கிறோம். இதை பொடி வேறு. இப்போ உள்ளே தள்ளி விடு. இதை உள்ளே தள்ளிடுறா. உள்ளே தள்ளு. இப்போ பவுடர் எடு. இந்த டிட்டர்ஜென்ட் போட்டுட்டு, அதாவது பாத்திரங்கள் என்கிட்ட கொஞ்சமாக இருக்குன்னா நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் லோடு, இதில் ஆஃப் லோடும் இருக்குது, ஃபுல் லோடும் இருக்குது, 2 இருக்கிறதுனால நம்ம தேவைக்கு நம்ம போட்டுக்கலாம். போடு, ஃபுல்லாக போடு. ஒரு 3 ஸ்பூன் போடு. இது வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கும் கொஞ்சம் நல்லா போடுறேன். கொஞ்சம் ஃபுல்லாக போடு. சிந்தாமல் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடும். ஏன்னா பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுருக்கேன்ல. போதும். அவ்வளோதான். இதை வந்து இப்படி லாக் பண்ணணும். ஓகேவா? இப்போ அதை ஓப்பன் பண்ணு. அதில் வந்து அந்த ஷைனுக்காக அந்த இதை ஊற்றுறது. இங்கே பா வந்துக்கோ. அவ்வளோதான். இப்போ காலியாக இருக்குது. ஆச்சரியமாக பார்க்குறான். அதை மூடி மேலே வச்சுருங்க. ஐயா, வாங்கியும் அதை யூஸ் பண்ண முடியல. எவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது தெரியுமா எனக்கு. ரொம்ப முடியல அப்போல்லாம் பிள்ளைங்க தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவ கற்றுக்கிட்டதுனால ஓரளவுக்கு அவள் மேனேஜ் பண்ணிப்பா. பெரிய பெரிய தட்டு டம்ளர்லாம் வைக்கலாம். இப்போ பெருசெல்லாம் குக்கர்லாம் வச்சதுனால அது வைக்கலை. இல்லைடா. டைட்டாக இருக்கு. நடாது இருவார். தெரிஞ்சியா? வெரி குட். இதில் ஊற்று. இங்கே இப்படி வரேன். இருமா, வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வரேன். இப்படி ஊற்றணும். அதுவே தெரியும். ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு வந்து மேலே நிற்கும். அதோட நிறுத்தி லாக் பண்ணு. அவ்வளோதான். சூப்பர். இப்போ லாக் பண்ணு ஃபுல்லாக. நல்லா உள்ள தள்ளு. இப்போ சுவிட்சை போடு. சுவிட்சு மேலே. இது வெரி குட். ஏன்னா இங்கே கரண்ட் போகுது வருதா. நல்லா ஸ்டெபிலைசர் வச்சாச்சு. இன்புட் வந்து 213 இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணு. அடுத்தது வந்து நமக்கு வந்து நான் வரேன். எனக்கு வந்து சொன்னாங்க இந்த எக்ஸ்பிரஸ் ஸ்பார்க்கிள் போட்டால் போதும், உங்களுக்கு டைம் சீக்கிரம் வந்துடும். இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். எனக்கு வந்து டெய்லி வாஷ் தானே, அதனால் இதுவே எனக்கு போதும். இது அமுக்கலாம். இது அமுக்கு. ஸ்டார்ட். அவ்வளோதான். நித்யா ஸ்டார்ட் பண்ணிட்டா. பாத்திரம் தேய்ச்சிட்டா. அப்பா, இதுக்கே வேர்த்து கொடுத்து. இது வெயில் நல்லா ரொம்ப யூஸாக இருக்கும். இனி அது வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பார்க்கலாம். என்ன சரி வச்சு பாருங்கள். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். எப்படி இருக்கு பாருங்கள். அப்பா சுடுது. இதில் வந்து நிமித்தி வச்சுட்டா பாருங்கள். தண்ணி நிற்குது. வாஷ் பண்ண தண்ணிலாம். பாத்திரம்லாம் எப்படி பலான் இருக்கா. வாவ். அது சின்ன சின்ன பாத்திரங்களை வச்சா ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்கு. அப்பாலாம் முடிஞ்சிடும் எல்லா வேலையும். வாவ். எடு. இந்த கிண்ணத்தை எடு. பால் கிண்ணம் எப்படி இருந்து சூப்பராகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். நம்மளுடைய டிஷ் வாஷர் சூப்பராக வேலை பார்த்துருச்சு இல்லை. எங்களுக்கு வேலை ஜாலியாக முடிஞ்சிருச்சு. எப்போ செய்யக்கூடாது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.